பிரியமானவர்களே, காலை நேர மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிற மன்னா என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரி. பரிகாரி அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் இதற்கு சிறந்த வைத்தியர் என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உன்னை குணமாக்குகிறவர் என்ற அர்த்தத்திலும் ஒரு மொழியாக்கம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு பரிகாரம் அநேக மக்களுக்கு தேவைப்படுகிறது. ஒரு கொடிய வியாதி வந்துட்டதுன்னா அதற்கு பரிகாரம் தேவைப்படுகிறது, சுகம் தேவைப்படுகிறது. ஒருவேளை பாவக்கட்டு சாபக்கட்டு அதிலே மாட்டிக்கொள்ளும் பொழுது அதற்கு என்ன பரிகாரம் என்று சொல்லி பரிகாரம் தேடுகிற மக்கள் இருக்கிறார்கள். சிலரெல்லாம் வாழ்க்கையில் வாலிப பிள்ளைகள் வயது ஆகிக்கொண்டே போகும்போது திருமணம் ஆகலைன்னா புற மதத்தர்கள் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மேலே ஏதோ தோஷம் இருக்கிறது என்று ஜோசியத்தை ஜாதகத்தை பார்த்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய விதத்திலே பல்வேறு கருத்துக்களை சொல்லி, உனக்கு பரிகாரமே கிடையாது, உன் தலைவிதி அப்படித்தான் இருக்கும், உன் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு விதத்திலே மக்களை காயப்படுத்துகிறார்கள். ஆனால் பைபிள் சொல்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன விதமான கொடிய ஒரு சூழ்நிலையிலே உன் வாழ்க்கை இருந்தாலும் நான் உனக்கு பரிகாரம் கொடுக்கிற பரிகாரியாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்கும் அலைய வேண்டாம். காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய வாழ்விலே வரக்கூடிய பாவங்கள் சாபங்கள், ஒருவேளை ராசி பலன்கள் 4 நட்சத்திரங்கள் இவங்களெல்லாம் பார்த்து பரிகாரமே இல்லை என்று சொல்லுகிற உங்களுடைய கஷ்டங்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பரிகாரத்தை செய்து முடித்தார். ஆகவே தான் அவர் சிலுவையில் கடைசியாக சொன்ன 6வது வசனம் என்ன அப்படின்னா, முடிந்தது. என்ன முடிந்தது? எதற்கெல்லாம் பரிகாரம் தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதற்கெல்லாம் பரிகாரத்தை நான் செய்து முடித்து விட்டேன். ஆகவே நான் உனக்கு பரிகாரம் செய்கிற பரிகாரியாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். வேத புஸ்தகத்திலே 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அங்கே ஒரு மனிதன் தன்னுடைய வியாதியிலும் பரிகாரிகளையே தேடினான். கர்த்தரை அவன் தேடாமற் போனான். அதனால் அவனுக்கு விடுதலை கிடைக்கல, பரிகாரம் கிடைக்கல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு அவன் ஒரு ஆண்டவருடைய மகனாய் இருந்தவன் தான். இந்த காலத்தின்படி சொன்னால் அவன் கிறிஸ்தவன் தான். கர்த்தரை தேட வேண்டியவன். அவன் தன்னுடைய வியாதிக்கு பரிகாரத்திற்காக பரிகாரிகளையே தேடினான்னு சொன்னார். டாக்டர்களையும் ஜோசியர்களையும் ஜாதகம் சொல்கிறவங்களையும் இன்னும் மந்திரவாதிகளையும் இப்படியே ஆட்களை தேடினான். அதனால் பரிகாரம் கிடைக்கல. இதை கேட்கிற அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் பரிகாரம் வேணும்னா நீங்கள் அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமா, இந்த பணம் கொடுத்துட்டா அவ்வளோ பணம் அங்கே கொடுத்தா கிடைச்சிருமா, எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். பரிகாரம் இயேசுவிடம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? அந்த இயேசுவை தேட வேண்டும். கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக பரிகாரம் கொடுப்பதற்கு அவர் எல்லாம் செய்து முடித்து விட்டபடியினாலே, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த இக்கட்டான நிலையிலிருந்து எனக்கு ஒரு பரிகாரம் தாரும் ஆண்டவரே. என் குற்றங்கள், என் பாவங்கள், மீறுதல்கள், அது ஒருவேளை முன்னோருடைய பாவ சாபங்களினால் வந்திருந்தாலும் மன்னித்து எனக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் இயேசுவுக்கு நேராக உங்கள் மனதை திருப்பி ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்யும்போது ஆண்டவர் உங்களுக்கு பரிகாரியாக இருந்து எல்லா பாவ சாபங்களையும் தோஷங்களையும் நீக்கி விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சம்பந்தமாக உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் பயத்தோடு இருப்பீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதுங்க. அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக சரியான ஆலோசனை கொடுத்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நிச்சயம் ஆண்டவர் பரிகாரம் தருவார். ஆகவே பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது. பரிகாரம் தருகிற இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காக சிலுவையிலே எல்லா பரிகார காரியங்களை செய்து முடித்தவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். யார் யார் வாழ்க்கையில் பரிகாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்திலே நல்ல பரிகாரம் செய்து அவர்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் அற்புதத்தையும் செய்து சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பாவ சாபங்கள் தோஷங்கள் எல்லா விதமான தவறான காரியங்களை அவர்கள் விட்டு நீக்கி போட்டு அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். நீர் அப்படியே செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து பரிகாரம் என்ற விடுதலை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம்.